அடுத்து பாப்போம் 21 பிள்ளை ஆயிப்போம். ஆமையா. அப்போ சரி இந்த உலகத்திலே செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானே. அதானே. அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் ஆமையா அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி சாமி எங்கனவாராஜ மன்னா எங்கனவாராஜ மன்னா நீங்க எனக்கு வாய்த்த பிராணனா நான் இதுனால இதுவரை சாமி என்ன பாவம் நாமல் செய்தோ நான் 30 வயது எனக்கு முடிதறிக்க பிள்ளை அண்ணா 40 வயது ஏழாடாள பிள்ளை எனக்கு 50 வயது 50 வயது எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை சாமி எங்கனவராஜ மன்னா எனக்கு வாய்த்த பிராணனா பிள்ளை இல்லா வாசல் யாரும் பிச்சை கூட வாங்க ஒரு மகள் இல்லா வாசல் மாநிலத்தார் வரமா ஒரு குழந்தை இல்லா வாசல் நம்ம குடும்பத்தாரும் வரவே நான் வட்டியில சாதம் போட்டா அத வாரி உன்ன பிள்ளை இல்ல நான் இளையதில சாதம் போட்டா எடுத்து உன்ன மதலை குப்பாவிலே சாதம் போட்டா நான் குப்பாவிலே சாதம் போட்டா என் கூட உன்ன குழந்தை இல்ல ஏ என் கனவா நாகமுடி ராஜமன்னா நான் இது நாள் இதுவரைக்கும் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை மன்னா. பிள்ளை இல்லா வாசலுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டார்கள் ஆமா என் மதலை இல்லா வாசலுக்கு என்னையா மாநிலத்தார் வரமாட்டார் மன்னா மன்னவா குழந்தை இல்லா வீட்டுக்கு நம்ம குடும்பத்தார் யாராவது வருவாங்களா வரமாட்டார்கள். பக்கத்து ஊர்ல ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்திருந்தா சரி இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு ஏதோ ஒரு காரணமா போயிருக்காங்கன்னு வெயி ஆமா கூட்டத்துல 4 பேர் சொல்லுவாங்க என்ன ஏ நம்ம ஊர் பிள்ளைய மூக்கமால கட்டி கொடுத்திருக்கு அவங்க தான் கொடுத்திருக்கு வாங்கடி போய் ஒரு எட்டு பாத்துட்டு வருவோம் ஒரு எட்டு பாப்போம் அப்படின்னு ஒருத்தி சொன்னா என்ன கூட்டத்துல இன்னொருத்தி சொல்லுவா எப்படி எட்டிங்க வா என்ன கட்டி கொடுத்த 5-6 வருஷமாவது சரிதான் அவருக்கு பிள்ளை இருக்கா கொள்ளி இருக்கா இல்ல ஒரு பிள்ளை இருந்ததுன்னா ஒரு எட்டு பார்க்கலாம் ஒரு பண்ட பலகாரத்தை வாங்கி கொடுக்கலாம் கொடுக்கலாம். அது ஒண்ணுமே இல்லாம சும்மா இருக்கு அதுக்கு என்னத்தை போய் பார்க்க ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். அது நல்லா இருக்க அன்னைக்கு போய்க்கிடலாம் கொடுக்க வேண்டாம். இத மாதிரி கொண்டா சரி நல்லா இருக்க அன்னைக்கு நம்ம போய் பாத்துக்கிடுவோம் வாங்கடி வீட்டுக்கு போவோம் ஒரு நாளைக்கு வருவோம் அப்படின்னு ஒரு ஆளு சொல்லுவா. அப்ப குழந்தையெல்லாம் வீட்டுக்கு நம்ம குடும்பத்தார் யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. நான் வட்டிலே சாதம் போட்டா வாரி உன்ன பிள்ளை இல்ல இல்லையே இளையதிலே சாதம் போட்டா எடுத்து உன்ன மதல இல்லையே மன்னா எனக்கு பிள்ளை இல்ல சாதம் குழுவாக தோணுகையா ஒரு மதல இல்ல சாதம் அது மறந்து போல தோணுகையா குழந்தை இல்ல சாதம் சாதமதி குப்பையாக தோணுகையோ தோணுகையா ஐயா தோணுகையோ
தோட்டத்திலே காய் பறிக்க குழந்தை இல்லை, ஆமா பூசணிக்காய் தோட்டத்திலே நான் பூ பறிக்க பிள்ளை இல்லையே மன்னா மன்னவா என்று நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறாள்? கண்ணீரை வடிக்க அந்த அம்மா கவலைப்பட்டு இருக்கா. அவன் கவலைப்படுதா? அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், என்ன அடியே நாகக்கண்ணி, என்னங்க நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம். அவனிகளை கெட்டின நாள் முதல்ல இப்படித்தான் ஆண்டவனார் அருள் இருந்தா 60 வயதுக்கு அப்பாலும் அழகான பிள்ளை இருக்குண்டி. இருக்குண்டி. நீ பெண்ணா பிறந்தோ சொல்லி அழுவத கட்டி இறைவனார் அருள் இருந்தா என்னால் சென்றால் நமக்கு ஏந்தும் பிள்ளை இருக்கும், நீ கவலைப்படாத, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதலை சொல்லுகிறார். ஆமையா நீ பெண்ணா பிறந்த என்கிட்ட சொல்லுத, கட்டிய கணவன் என்கிட்ட சொல்லி நீ அழுவுத. சரி நீ பெண்ணா பிறந்த நீ அழுவுத, நான் ஆனா பிறந்த ஆம்பளை என்ன காலையில 5 மணிக்கு டீ கடையில போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு பிள்ளை இல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி சொன்னோம்னா என்ன செய்வான்? என்ன வாங்க என்ன செய்வான்? காரி மூஞ்சில துப்பிடுவான். இல்ல இல்ல அறிவு இருக்கா உனக்கு? மனுஷனாடா இல்ல மனுஷனா? யாரு கேப்பையிலா? ஏ கணேசா, நீ கேப்பையிலாப்பா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு வெளியில சொல்லாதப்பா. ஏல நீ நினைச்சிருந்துகிட்டே கேட்கியோல, நீ டீ கடையில உட்கார்ந்து பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு கண்ணீரை வடிக்கடா. நீ உனக்கு நீ மேடை விட்டு இறங்கிக்கோல, உன்னை வச்சுக்கிறேன். டீ கடையில உட்கார்ந்து பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு கண்ணீரை வடிக்கடா. சரி எல்லாம் மூத்தவள கல்யாணம் முடிச்சிருக்க, ஆமா அவளுக்கு 5-6 வருஷமாவது பிள்ளை இல்ல, சரி அவளை டைவர்ஸ் பண்ணுடா. அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் குழந்தையா, அவ கோயில் கூடைக்கு வந்திருந்தா ஆளை பார்த்தா ஏ அப்பா இவ சூப்பரா இருக்காளே, அவளை கூட்டிக்கிட்டு வா, அவளுக்கு பிள்ளை இருக்கான்னு பாப்போம். ஆனந்தம் நீ இப்படி நினைச்சுக்கிட்டு என் குடும்பத்தை ரெண்டாக்குறதுக்கு நல்ல குடும்பத்தையும் நார குடும்பமாக்கிடுவாங்க. அதான் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. சரி பொம்பளை சொல்லி அழுவ, ஆம்பளை சொன்னோம்னா இப்படி பேசுவாங்களா அம்மா, அதனால நீ கவலைப்படாத, கவலைப்பட வேண்டாமா அப்படின்னு ஆச்சு தேய்ச்சி ஆறுதலை சொல்லுகின்றார். நாகக்கண்ணிக்கு மனசே கேட்கல. இப்படிதான் எனக்கு ஒரு 10 வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. சரி என் வீட்டுக்காரி பார்த்தா 1 வருஷம் பார்த்தா 2 வருஷம் பார்த்தா, சரி கெட்டிக்காரி 4-5 வருஷம் பார்த்தா, சரி 10 வருஷமும் பார்த்தா. அப்பந்தான் அவன் முடிவு பண்ண, என்னாச்சு இவன் இன்னும் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், ஏன் சரிப்பட மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி என் தம்பியை கூட்டு ஓடி போயிட்டான். உனக்கான ஒரு முளை கயர் இல்ல, ஏன் நீ வெக்கம் இல்லாம பேசணுமா? கையில வெண்ணி தான் வச்சிருக்கேன், இதுல வெக்கப்பட கிட்ட இருக்கு. சரி சொல்லுங்க. என் தம்பியை கூட்டு ஓடி போனால, சரி ஓடி போற மறு வருஷம் 2 பிள்ளை பிறந்துச்சு. சரியான மனுஷன் என் தம்பிக்கு. சரி நான் உடனே பார்த்தேன், நம்ம சும்மா இருக்க கூடாது, சரி பிள்ளை பிறந்த ஆஸ்பத்திரியில பிறந்துச்சு, சரி சும்மா இருக்க கூடாது அப்படின்னு 2 டவுசர் சட்டை எடுத்து கொடுத்து வந்தேன். சரி உனக்கு 100 எனக்கு வெக்கம் இல்ல, எனக்கு என்ன வெக்க பண்ணும்? ஒரு 100 கரம் குருணம் இருந்து கிடைக்கல, உனக்கு ஒரு மலம் கயிறு கிடைக்கலையாப்பா? சபையில வந்து பீதிக்கிட்டு இருக்கேன். வந்து அவரை சாவ சொல்லு. நான் எதுக்கு சாவுனேன்? அவர் அக்காவுக்கு பொண்டாட்டிக்கு தங்கச்சி தான் நான் கட்டியிருக்கேன். கல்யாணம் முடிச்சு 10 வருஷமா பிள்ளை இல்லையா? ஆமா தம்பியை கூட்டிக்கிட்டு போனாலும் 2 பிள்ளை பிறந்த டவுசர் சட்டை எடுத்து கொடுத்தாரு. சி என்ன மனுஷன், நம்ம சாதனை பண்ண முடியாது, நம்ம தம்பி சாதிச்சான் பாத்தீங்களா? சாதிச்சிட்டான். இது பெரும்பட விஷயம் தானே. அதானே கேட்டேன். அதாவது பெண் மலோட ஆண் மலோட யாரு பக்கம் குறை இருக்குன்னு யாரு கண்டா? முதலாவது பிள்ளை இல்லாதவர்களை மலடென்று சொல்லுவதே தவறான வார்த்தை. வார்த்தை தவறு. மலடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லு. அதான் தெரியாம இருக்கேன். மலடுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொல்லுவேன், ஆனா 2-3 குழந்தைகளை பெற்றிருந்தா நான் சொல்லுவேன். மலடு என்பதற்கு பெண்ணாகப்பட்டவள் புஷ்பவதியாகாமல் இருந்தா தான் அவளை மலடுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணு பூத்து விட்டா அப்படின்னு சொன்னா அது மலடு கிடையாது. நம்ம அந்த விவரம் தெரியாம மலடா இருக்கா மலடா இருக்கா மலடா இருக்கான்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். விவரம் தெரியாம முதல்ல பேசலாமா? பேசக்கூடாது. புஷ்பவதி ஆகாத பெண்களை தான் மலடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது தெரியாம நம்ம யாரெல்லாம் என்னமெல்லாம் பேசுறோம் தெரியுமா? அது விவரம் தெரியாம தான். விவரம் தெரியாம தான். நாகராஜன் நாகக்கண்ணி அப்படியா? ஆனா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இரு பேர்களும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்ல சொன்னபோது நாகக்கண்ணிக்கு மனக்கவலை தாங்க முடியாமல் இன்னும் என்ன சொல்லுகின்றா தெரியுமா? கண்ணு நல்ல புளியமா கண்ணு புளியமா கவினோடு ஆலமரம் கண்ணிலையும் காயாமலே கவினோடு என்ன
ஒரு மண்ணா பிறந்திருந்தா பெண்ணா பிறக்காம ஒரு புழுதி மண்ணா பிறந்தாலும் என்ன மண்ணெடுக்கும் வேளார் வருவார், என்னை மண்பாண்டம் செய்வார். அம்மானுடைய பேரை சொல்லி என்னை அனைவரும் வணங்கி விடுவார். சரி, நாம் புழுதி மண்ணா பிறக்கலையே, ஒரு கல்லா பிறந்திருந்தா கல்லெடுக்கும் சிப்பி வருவார், என்னை கல்லாக எடுப்பார். காளியம்மா பேரை சொல்லி என்னை கடவுளா வணங்கி விடுவார். சரி, எனக்கு கல்லா பிறக்கும் பாக்கியம் இல்லை, நான் ஒரு மரமா பிறந்திருக்கலாமே. மரமா பிறந்திருந்தேனே, ஆனா சரி மரம் வெட்டும் ஆசான் வந்து மரமாக எடுப்பார். என்னை கோவிலுக்கு கதவாகவும் கோடி மரமாகவும் என்னை வைத்து விடுவார். இத்தனை பாக்கியங்களும் நமக்கு இல்லாம சாமி இத்தனைக்கும் இல்லாம அத்தனைக்கா பெண் பிறந்த என்றாலும் அல்ல புலம்புவாள். அடியே நாகக்கண்ணி, பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டா நமக்கு பிள்ளையா கிடைக்க போகுது. ஏண்டி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? பிள்ளைன்னு கவலைப்பட்டா வந்துருமா? வராதுல்ல. பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ டக்குனு ஒரு குழந்தைய பத்தி எடுத்துக்கணும். சரி, பிள்ளை நம்ம ஆசைப்படுதோம். பிள்ளையால எவ்வளவு பிரச்சனை இருக்கு. பிள்ளை இல்ல பெச்சு எடுத்த அன்னைக்கே தொல்லைன்னு இருக்காங்க. அப்படின்னா என்ன, ஒரு ஆணும் பெண்ணு இருக்காங்கன்னு வையி. சரி, கணவன் மனைவி மட்டும் இருந்தாங்கன்னா 1/2 லிட்டர் பாலை வாங்கி, அழகான பால் பசும்பாலை வாங்கி, சாயங்கால நேரமா 1/2 லிட்டர் பாலை வாங்கி அத அடுப்புல வச்சு அழகா காய்ச்சி நல்ல சுண்ட காய்ச்சி ஒரு பாக்கெட் சரி ஹார்லிக்ஸ் வாங்கி துக்க ஆத்தி அழகா போட்டு ஆத்தி அந்த சூடா குடிச்சா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். அடேப்பா, பிள்ளைலன்னா 1/2 லிட்டர் பாலை 1/4 லிட்டர் வத்த வச்சு ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கி போட்டு நல்லா ஆத்தி ஆளுக்கு ஒரு கிளாஸா குடிக்கலாம். அதே வீட்டுல சரி 4-5 பிள்ளை இருந்துச்சுன்னா அங்க 1/4 லிட்டர் பாலை வாங்கி அதுல 1/2 லிட்டர் தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சு சரி தேயிலை போட்டு காபி போட்டு டீ போட்டு அதுல மூத்த பிள்ளைக்கு ஒரு கிளாஸ், சரி 2வது பிள்ளைக்கு ஒரு கிளாஸ், சரி 3வது பிள்ளைக்கு ஒரு கிளாஸ். 4 பிள்ளை இருக்குன்னு வைகி, ஒரு பிள்ளைக்கு ஒரு தாளாவல ஆற வச்சிருப்பா. இன்னொரு பிள்ளைக்கு அவன் 10 வயசு ஆனாலும் பால் டப்பாவில தான் குடிப்பேன் அப்படின்பா. அந்த பிள்ளைக்கு பால் டப்பாவில ஊத்தி வச்சிருப்பா. இன்னொரு பிள்ளைக்கு டம்ளர்ல ஊத்தி வச்சிருப்பா. அது போக ஒரு பிள்ளைக்கு ஒரு ஓரமா காப்பி வச்சு ஆற வச்சிருப்பா. கடைசியில் அவளுக்கு ஒரு 1/2 டம்ளர் காப்பி கிடைக்கும். அந்த காப்பி எடுத்து வச்சு அப்பதான் குடிக்கணும்னு வாயில வைப்பா. ஒரு பிள்ளை சொல்லுவான், ஏமா என்னப்பா ஏமா என்ன கொஞ்சம் எனக்கு ஏமா எனக்கு 1க்கு வரத மாதிரி இருக்கு. முதல்ல ஒரு பிள்ளை 1க்கு வருது அப்படிமா, பிற ஒரு பையன் 2க்கு வருது அப்படிம்பா. ஒரு பையன் சொல்லவே மாட்டான், அவன் பாட்டுக்கு போயிடுவான். அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான், அங்க உட்கார்ந்து நாரிக்கிட்டு இருப்பான், அவன் பாட்டுக்கு கக்காந்துட்டு இருப்பான். இன்னொரு பிள்ளை காப்பியை குடிக்காம சரி கீழே கொட்டி டவுசர்ல கொட்டி கால் வெந்து அது ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும். அவ எல்லா வேலையும் முடிச்சிட்டு சரி 1/2 டம்ளர் காப்பியை குடிப்போமே அப்படின்னு அப்பதான் குடிக்கணும்னு வந்திருப்பா. ஒரு பிள்ளை இருக்கான் பாரு, பின்னால வந்து கழுத்தை கட்டி தொங்குவான், தோலை பிடிச்சு தொங்குனா அந்த அம்மாக்கு எப்படி இருக்கும்? ஒரு காப்பியை குடிக்க விடுதா அப்படின்னு பிள்ளைய பிடிச்சு கீழே நாச்சுன்னு உட்கார வச்சிருவா. கணத்தை பிடிச்சு இணுங்கிடுவா. இணுங்கி பிள்ளையால எவ்வளவு தொல்லை இருக்கு பாத்தீங்களா? பிள்ளையால எவ்வளவு தொல்லை. 1000 தான் இருந்தாலும் சரி கல்யாணம் முடிச்சு 1 வருஷமோ 2 வருஷமோ டக்குனு ஒரு குழந்தைய பத்தி எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கும் நல்லது, சரி எல்லாத்துக்கும் நல்லது. எல்லாத்துக்கும் நல்லது. ஆமா. அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை இல்லா கவலையே பெருங்கவலையாகி தன் கணவனிடத்திலே என்ன சொல்லுகின்றார்? எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வைத்த பிராணனா உங்கள் தேவி நாகக்கண்ணி மலவை இத முச்சத்தி மஞ்சளைய மதலை மஞ்சளைந்த கையா மடி பிடிக்க மைந்தனி நிறகுடத்து தண்ணீரே நீங்களம்ப பிள்ளை புறகுடத்து தண்ணீரே கோரி வைக்க பிள்ளை கறிக்கரைக்கும் தேங்காயில
பெத்தான்னா பெண்கள் எல்லாம் இன்னைக்கு தலைப்பிள்ளை சூழியா இருக்கிறாமன்னா கையும் நொண்டி காலும் நொண்டி கணக்கு பார்த்தா 6 பிள்ளை இருக்கு வீட்டுல படுக்க நல்ல பாய் இல்ல அவளுக்கு 10 புள்ள இருக்கு குடிக்கிறதுக்கு நல்ல சொம்பு கிடையாது அவளுக்கு குருணி புள்ள இருக்கு குருணினா 8 குழந்தை குருணின்னு சொன்னா 8 அந்த காலம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கெட்டிக்காரனா இருப்பான் ஒருத்தன் சாப்பாட்டுல கெட்டிக்காரனா இருப்பான் சரி ஒருத்தன் தூக்கத்துல கெட்டிக்காரனா இருப்பான் சரி ஒருத்தன் ஓட்டத்துல கெட்டிக்காரனா இருப்பான் சரி ஒருத்தன் வந்து வேலை சொல்லி பாக்குற கெட்டிக்காரனா இருப்பான் ஒருத்தன் வந்து வேலை சொல்லி பாக்குறதுல அதானே ஒருத்தன் வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையா இருப்பான் சரி ஆனா இவன் வந்து பிள்ளை பத்தி எடுத்துல கெட்டிக்காரியா இருக்கா என்னத்துல பிள்ளை பத்தி எடுக்கிறதுல அதானே கேட்டேன் ஆமா சரி சரி அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போது என்னய்யா எனக்கு எந்த விதமாகப்பட்ட குறையுமே இல்லையம்மா ஏன் பிள்ளை இல்ல எதுக்கு இல்ல அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரை வடிக்கிறார் கவலை கொண்டிருக்கிறார் இருக்கா அப்பந்தான் நாகராஜன் சொன்னார் என்ன சொல்லுகிறார் நாகக்கண்ணி ஐயா தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள் நாமளை போன்ற திக்கச்சவர்களுக்கு இந்த தாயம்மா தான் துணை அதனால சரி ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்ய வேணுமே என்று அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகின்றார்கள் எப்படி ஐயா வெள்ளி சமாதாரம் மெழுகி வெள்ளி சமாதாரம் மெழுகி வெள்ளி சமாதாரம் மெழுகி தரம் மெழுகி அங்க விரதம் அது இருந்து வாரா அங்க விரதம் அது இருந்து வாரா கோலம் போட்ட இடத்திலே ஒரு குருத்துவாலை இலை விரித்து குருத்துவாலை இலைக்கு மேல அமையா கணபதியை பிடித்து வைத்து தேங்காய் பழங்கள் எடுத்து வைத்து திருவிளக்கு ஏற்றி வைத்து அமையா அரகரா சிவசிவ அண்ணாமலை பாதக உண்ணாமலை பாதக ஆமையா அனாதை ரட்சக ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று என்று இறைவனார் திருநாமங்களை உச்சரித்து ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல இல்ல 6 வருட காலங்களாகவே தவம் இருந்து வருகின்றார்கள். ஆமையா 12 வருடங்களாகவே பகவானை எண்ணி தவம் இருந்து வருகின்றார்கள். அப்படி தவம் இருந்து வரும்போது ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை. 12 வருடமாகுதே பகவான் இன்னுமே வரலையே. அப்படி என்று சொல்லி ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புகின்றார்கள். ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே Bye.
அடைகின்றது. ஆண்டவன் நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். தவத்தை கண்டும் காணாதவரை போல என்றைக்கும் போலவே ஆண்டவன் அன்றைக்கும் படியிழக்கவே பயண வைத்தார். அப்படி படியிழக்கவே பயண வைக்கும் போது அந்த பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவனுக்கு படி அரிசியும் எடுத்து கொடுத்தார். என்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே படி இழக்க போறாரு. அவர் தானே போறாரு. பார்வதி நம்ம ஒத்தையில தானே கைலாசத்துல இருக்கோம். நம்ம இருக்கமே. இன்னைக்கு இவரோடு சென்று இறைவனார் படி இழப்ப நம்ம பார்த்துட்டு வருவோம். பாப்போம். இந்த ஆண்டவன் படி இழப்பதை பார்த்து வருவோம் என்று ஈசா இறைவா உங்கள் படி இழப்பை நான் உமையவள் பார்க்க வேண்டும். பகவான் படி இழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேண்டும். சிவனாருடைய படி இழப்பை சிவசக்தி நான் பார்க்க வேண்டும் என்று ஆதிபராசக்தி சொன்ன போது அப்பந்தான் கடவுள் சொன்னார். என்ன சொல்கிறார்? அம்மா ஏ பார்வதி, படி இழக்கும் இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வதிலே ஒரு குற்றமும் இல்லை. உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன். உலகில் உள்ள மானிட மனுக்களை நான் பலவிதமாக படைத்து உள்ளேன் பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நுண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பு இல்லாத கூழ் இருக்காது பார்வதி. அவருக்கு ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டானா எத்தனையோ? 21. 21. அம்மா அந்த பெத்தவா இருக்காளா? அவ நல்லா இருக்கா? நீ எங்க வலப்படுத? கலங்கா இருக்கா? ஒருக்கமா இருக்கா? கலங்கா மேங்க லாந்ததா? இல்ல கேட்டேன். அப்போ ஆண்டவன் இப்படி எல்லாம் நான் உலகத்துல படைச்சிருப்பேன் பார்வதி. சரி. நீ பெண்ணா பிறந்தவா, பேலை மனம் கொண்டவள், சக்தியின் மனது இரக்க குணமுடையது. அவன் இரக்க உள்ளது. உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். அவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மானுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு படியிழக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கும் என்று ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது அப்பந்தான் பராசக்தி சொன்னா, உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் ஆண்டவா. அப்படின்னா ஒண்ணு சொல்லுதேன் கேளு. உங்க அண்ணன் மீது கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தா ஆண்டவன் என்னோடு உன்னை நான் அழைத்து செல்கின்றேன். ஆண்டவா, சிவபெருமான் நீங்க சொன்ன வார்த்தைக்கு இணங்க எங்க அண்ணன் கோபால கண்ணன் மீது சத்தியமா உங்க கூட வரும்போது படி இழுக்கிறது வரைக்கும் நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவனும் பார்வதியுமாக பார் உலகம் எல்லாம் படி இழந்து முடித்தார்கள். படி இழந்து முடிக்க பார்வதிக்கு ஒரே களைப்பு. அப்ப களைப்பு தீர வேணுமே என்று சாமி தன்னை தன்னோ